ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மார்க்கு நற்செய்தியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தை. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது எங்க நின்று? ஆண்டவருக்கு முன்னால நின்று. ஒரு பேரில் உங்களுக்கு மனக்குறைவு மனத்தாங்கள் யாதொருவர் மேலும் குறை இருக்கும் என்று சொன்னால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா அதை பார்க்கிறாரு. உங்கள் தப்பிதங்களை அவர் மன்னிக்கிறது போல நான் மற்றவங்களை மன்னிக்கிறோம். மன்னிப்புங்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசு சிலுவையிலே கொடுத்தார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் கடந்து வந்த காரியங்களிலே நாம் ஆண்டவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த மன்னிப்பை குறித்து நாம் கேட்கிறோம், ஆனால் செய்யறதில்லை. அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது, விசுவாசத்தோடு ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவங்கள பெற்றுக்கொள்வோம். ஆனால் இங்கே நீங்கள் முன்னால் நின்று ஆண்டவருக்கு முன்னால் நின்று யாருக்கு முன்னால்? வானமன சிங்காசனம் பூமி எனது பாதப்படின்னு சொன்னாரே அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்னதாக நின்று ஜெபிக்கும் போது யாரையோ மன்னிக்க முடியல, ஆனால் என் ஜெபத்துக்கு பதில் உடனே வரணும். ஆனால் கொடுன்னு சொன்னால் கொடுப்போம். கட்டடம் கட்ட, ஊழியத்திற்கு, மற்ற காரியத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க ஆயத்தமாக இருப்போம். என் ஊழியத்துக்கு கடந்து போக கூட ஆயத்தமாக இருப்போம். ஆனால் கூட பிறந்த சகோதரனை மன்னிக்கிறது இல்லை, கூட பிறந்த சகோதரியை மன்னிக்கிறது இல்லை, பெத்த தாய்க்கு கஞ்சி கொடுக்கறது இல்லை, பெத்த தாய் தகப்பனை கனம் பண்ணிக்கிறது இல்லை. யாரையோ ஒருவரை கனம் பண்ணுறோம். ஆண்டவர் எப்படி கனம் பண்ண முடியும்? நீங்களும் நான் எங்கே இருக்கிறோம்? ஆதாமை பார்த்து கர்த்தர் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நீங்களும் நானும் சொல்லுவோம், ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிறோம். அவர் என் இருதயத்தை பார்க்கிற தேவனவர். ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? யார் மேலே கசப்பை வச்சிருக்கிறேன்? அந்த கசப்பு நிமித்தம் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. அந்த கசப்பு நிமித்தம். ஆனால் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், டெய்லி கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆனால் கூட பிறந்தவங்க யார் கூடயும் பேச மாட்டோம். எனக்கு ஒரு உண்மையான குடும்பத்தை தெரியும். அவர் வாழ்க்கையில் வனாந்தரம் போல் இருந்தது. ஜெபிக்கும்படி அழைக்கப்படுந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், எல்லாருமே கசப்பை வச்சுட்டு எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்காம யாரோடையும் பேசாமல் நீங்கள் தேவாலயத்துக்கு போய் ஒவ்வொரு நாளும் காலையில் 4 மணிக்கு வந்து ஜெபிக்கிறேன், 5:30 மணிக்கு தேவ ஆலயத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே, இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு நண்பா, அன்பு சகோதரியே, அன்பு தாயே, தகப்பனே, யார் மேலாவது மனத்தாங்கள் இருந்தால் உங்களை மாற்றி இயேசுவிடத்தில் வந்து நின்று இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லி, பரலோக பிதா என்னுடைய பாவங்களை மன்னிப்பது போல நானும் மற்றவங்களை மன்னிக்கணும். மன்னிச்சா ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை திருப்பி கொடுன்னு சொன்னது ஏசுதான். ஆண்டவர் சமூகத்தில் நின்று நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, மன்னிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. யாருக்கோ ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் விட்டுட்டு யாரோட பேசாமல் இருக்கல அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களோட ஒப்புரவாகி பாருங்க. உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை உயர்த்தப்படும், உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்க மன்னிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். பிரான்சிஸ் சசியார் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். புனித பிரான்சிஸ் சசியார் சொன்னார், சமாதானம், மன்னிப்பு. அருமையாக இந்த ஜபத்தில் முழுவதும் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அந்த ஜபத்தில் படிக்கும்போது இப்படி இருக்கும், மன்னிப்பு கொடுக்கும்போது மன்னிப்பை பெறுகிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களை மன்னித்து பாருங்கள். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போது நீங்கள் உயர்வதை, உங்களை அறியாமல் உயர்வதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் ஆசீர்வாதம் உங்களை தேடி வருவதை, அதுவரை நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடிப்பீங்க, அதுவரை கிடைக்காத ஆசீர்வாதம் நீங்கள் மற்றவர்கள் மனதார மன்னிக்கும் போது பரலோகம் திறந்து பலக்கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்க தேவன் உங்களையும் உங்கள் சந்ததியும் பெருக பண்ணுவாராக. நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, அப்பா, உமக்கு முன்னதாய் நின்று ஜெபிக்கும் போது நாங்கள் மற்றவங்களை மன்னிக்கிறனான்னு சொல்லி உள் மனச்சாட்சி எங்கள் ஆத்மாவை நாங்கள் கேட்கத்தக்கதா
தகப்பனே பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தும். தகப்பனே இந்த கண்ணீரோடு கூட மற்றவர்கள் மன்னிக்கின்ற ஒரு பாத்திரமாய் மாறும் பொழுது அந்த பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.